ஆமா சார் அது வந்து அந்த தண்ணி இந்நேரம் திறந்துருக்கும் சார். அது ஏன் ஆட்சியில அதை கேட்கல சார் நீங்க? அவங்க ஆட்சியில எல்லாம் கேட்டு திறந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் திறக்காம இருக்கிறது முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்கணும். 12ஆம் தேதி கண்டிப்பா நாங்க ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்க வச்சிருவாங்க. திறந்திருக்கும். 5 ஆண்டு காலமா திறந்திருக்கும். இத்தனை வருஷமா இந்த இதுலதான் இந்நேரம் திறந்திருக்கணும். காவிரியில இந்நேரம் கடைக்கோடியில இருக்கிற அந்த கடைநிலை இதுக்கு வந்திருக்கணும். கடமடைக்கு வந்திருக்கணும். வரல. காரணம் என்னன்னா கர்நாடகாவில் போய் பேசுறதுக்கு வக்கில்லாத அரசியல்வாதிகள் இங்க இருக்கிறார்கள்னு என்ன நண்பர் சொன்னார். ஆமா நீங்க சார் இவங்க பண்ற கூத்தெல்லாம் ஷூட்டிங்காவே ஃபீல் பண்றாங்க சார். ஷூட்டிங்னு பாத்தீங்கல்ல. யாரு முதலமைச்சர்? இவர் முதலமைச்சர். எங்கேயாவது முதலமைச்சர் இப்படி பண்ணுவாங்களா சார்? அந்த படத்திலே இந்த இடத்துல உட்காந்துருக்கு, அப்படி தடை விடுறாரு அந்த அதை நீங்க போய் தப்பா நினைக்கிறீங்க. மனித குரங்கு மனிதன். அவர் குரங்கா இருக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தாரு? இப்ப குரங்கு சார். அப்ப என்னன்னு அவர்களும் குரங்குதான். ஆமா அவருக்கு மண்டையில மயிர் இருக்கு, எனக்கு மண்டையில மூளை கூட இல்ல அப்படிங்கிறது மாதிரி ஒரு குரங்கு. அப்படித்தானே சார்? சார் பள்ளிக்கூடத்தில் சார் உண்மை சார், நான் பொய்யெல்லாம் சொல்ல சார். சார் சீரியஸா சார், நான் ஜோக் சொல்ல சார். பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒரு போட்டோ, இவரோட போட்டோவை வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா அந்த போட்டோவிலையும் என்ன சார் விவசாயிகளுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. என்ன சட்டம்னா விவசாயிகளுக்கு அந்த மானியம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்கல்ல, அந்த தள்ளுபடி பண்றது அந்த விவசாய கூட்டுறவு சங்கங்கள்ல, அதாவது சொசைட்டிஸ் பணிபுரியக்கூடிய பிரசிடண்டாக இருந்தவங்களோ மெம்பராக இருந்தவங்களோ அவங்க குடும்பத்தாருக்கோ அது செல்லாதான். அவங்களுக்கு தள்ளுபடி இல்லையா, அவங்க பணம் கட்டணுமா. இது என்ன வழியில் சார் நியாயமா இருக்கு? அது விவசாயியா இருந்தா தான் அந்த சங்க தேர்தலே நிற்க முடியும். அவனுக்கு பேர்ல பட்டா இருக்கணும், அவன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த விவசாயி தான் அந்த பிரசிடண்டாவோ மெம்பராவோ வர முடியும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த தள்ளுபடி இதாகாதுன்னா வேற எந்த வழியில் அவனுக்கு என்ன வருமானம் வருது? பாவம். இல்லை சார், அது நான் ஒரு சங்கம் தேர்தல் அதில் முதல்வர் அப்படின்னு இருந்தாங்கன்னாவே அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடலாம் சார். அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இப்போ விஜய்க்கு சம்பளம் கொடுத்தாங்களா கொடுக்கலன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அவர். இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற 1 லட்ச ரூபா அந்த முதலமைச்சர் சம்பளம் எவ்வளோ சார்? 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி தான் அவர் ஓட்டுற கார் அந்த ரோல்ஸ் ராய்க்கு அங்கேருந்து பனையூர்லேருந்து 5 தடவை வந்தாருன்னா அந்த பெட்ரோல் காசு தீர்ந்து போயிடும் சார். ஆமாம், அதெல்லாம் சார் அதெல்லாம் வாங்கக்கூடாது சார். ஒரு பெருந்தன்மையை விட்டுறணும். ஆமாம், 2 லட்ச ரூபா பாருங்க, அதெல்லாம் தவறு. இந்த மாதிரி ஒரு ஜீவோ போட்டு சைலண்டாக நேற்று போட்டிருக்காங்க. இது முழுக்க தவறு. ஏன்னா கூட்டுறவு சங்கங்களில் தலைவராக இருக்கக்கூடியவங்க, செயலாளராக இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் விவசாயியை தானே தவிர அவங்க ஒன்றும் பெரிய மெட்டாமராசு எல்லாம் பெரிய மெட்டாமராசுனா 1000 வேலி 2000 வேலி வச்சுருக்கவங்க அவங்க இருந்தாங்கன்னா வேணால் சொல்லலாம். இவன் பாவம் ஏழைப்பட்டவன் சங்கத்தில். அதுலேயும் இப்போ சங்கங்கள்லாம் இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் கண்ட்ரோலில் இருக்குது கூட்டுறவு சங்கங்கள்லாம். அப்படி இப்போ அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அவங்க தான் இருக்காங்க திமுக ஆட்சியில் காலத்தில் அப்போ இருந்தே. அப்படி இருக்கும்போது அதுவும் முன்னால் இருந்தால் கூட, அதாவது இதில் ஒரு வைத்தறிச்சல்னா இன்னால் அல்ல முன்னாள் இருந்திருந்தா கூட அவங்களுக்கும் அது செல்லுபடி ஆகுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரில். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இப்போ அவன் பூரா ஸ்ட்ரைக் அறிவிக்கிறான். இப்போ நாங்களும் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், இது என்ன பெரிய அநியாயமான சட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது இவர் எதுக்காக யாராவது எதை சொன்னாலுமே இந்த சட்டம்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது சார். இந்நேரத்துக்கு காவிரியில தண்ணி திறந்துருக்கணும். தண்ணி திறந்ததை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? அவர் தண்ணி திறப்பார்ல. யாரு சார்? விஜய் சார். அவர் 6 மணிக்கு மேல திறக்கிறத பத்தி நான் பேச வரல. ஆமா, நான் பேசுறது கர்நாடகாவில் இந்த அணை கட்டுறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களா, அவங்க காவிரியில தண்ணி திறக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க. ஆமா சார், அது அந்த தண்ணி இந்நேரம் திறந்துருக்கும் சார். அது ஏன் ஆட்சியில அதை கேட்கல சார் நீங்க? அவங்க ஆட்சியில எல்லாம் கேட்டு திறந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் திறக்காம இருக்கிறது முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்கணும். 12ஆம் தேதி கண்டிப்பா நாங்க ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்க வச்சிருவாங்க. திறந்திருக்கும். 5 ஆண்டு காலமா திறந்திருக்கும். இத்தனை வருஷமா இந்த இதுலதான் இந்நேரம் திறந்திருக்கணும். காவிரியில இந்நேரம் கடைக்கோடியில இருக்கிற அந்த கடைநிலை இதுக்கு வந்திருக்கணும். கடமடைக்கு வந்திருக்கணும். வரல. காரணம் என்னன்னா
கர்நாடகாவில் போய் பேசுறதுக்கு வக்கில்லாத அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறார்கள்னு என்ன நண்பர் சொன்னார். ஆமா, அவர் ஒரு விவசாயி. அந்த விவசாயி இருக்கிற அவங்களோட, அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா சார், விவசாயி எல்லாமே அந்த காவிரி நீரை எதிர்பார்த்து நம்ம வாழ வேண்டியதில்லை. சொட்டு நீர் பாசனம்னு சொல்லி அந்த சொட்டு சொட்டா நீர் விட்டு, புரியுதுங்களா, அந்த விவசாயத்தை பெருக்கும். சப்போஸ் சொட்டு நீர் பாசனம் நம்மளால முடியலன்னா இந்த நீர்க்கடுப்பு பாசனம்னு, ஆமா, நீர்க்கடுப்பு பாசனம்னா நம்மளாம் வரிசையா நின்று அப்படி நின்றுட்டோம்னா அது ஒரு பாசனமா? என்னங்க சார்? சார் அது மாதிரி பாசனம் பண்ணலாம் சார். இங்க பாருங்க, செடி வாடிருன்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், Yes, sir. நீர்க்கடுப்புக்கு ம், வரக்கூடிய அந்த யூரினல் ம், செடியில பட்டா ம். அந்த செடி பட்டு போகுமே தவிர தலைக்காது. சார் ஒரு விஷயம் இப்பதான் சார், இந்த மகேந்திரன் ஒரு நடிகர் விஜயோட படத்துல கூட நடிச்சார். இப்போ கூட சோலார் சிஸ்டம்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர்கிட்ட நீங்க கேளுங்க சார், ம். இது இல்லை யூரினிலையும் செடி வளர்க்கலாம் அப்படிங்கிறது. அவர் சின்ன வயசுல நடிச்சார் சார். அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டுட்டு தான் விஜய் படத்தில் நடிச்சார். அந்த இன்பிட்வீனில் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிறீங்க? நாசாவில் வேலை பார்த்தார். மூத்திரத்தை குடிச்சாரா? மூத்திரத்தை குடிச்சாரா? தெரியாது அவங்களுக்கு சார் சார்? பாஜக காரங்க தான் சார் மூத்திரத்தை குடிப்பாங்க. ஆமா, ஆமா. அவர் யாரு? ஓ, அவர் பாஜக தானா? என்னங்க புரியாம பேசுறீங்க? ஆ. அவரு கிராஸ் பெல்ட் தானே. ஓ, ஓ, அப்படியா சார்? இருந்தாலும் மாட்டு மூத்திரத்தை குடிக்கலாம், மனுஷ மூத்திரத்தை குடிக்க கூடாது சார். லதா மாவுக்கு நாகரிகமா? ஆமா லதா சார். மாவுக்கு மச்சான் தானே அவரு. நீங்க சொல்ற மாதிரி அவரு லதா மாவுடைய மச்சான் தானே. சார் நான் சொல்றது அந்த மகேந்திரன் இல்ல சார், சரி. இது இந்த மகேந்திரன் சார், சின்ன பையன் சார். ஓ, மாறிடுச்சு சார், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு சார். இந்த பையன் வந்து நாசாவில் வேலை பார்த்தவர். ஆமா, வேலை பார்த்ததா சொல்றாங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவருக்கு எப்படிங்க இந்த அறிவு வந்தது அப்படின்னு கேட்குறப்ப, நாசாவில் NNBTவில் வேலை பார்த்தாரு, அதனால இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னு. இப்போ அவரை கூப்பிட்டு கேட்டால் இந்த மாதிரி ஒரு விவசாயம், ஏன்னா தண்ணி வரலன்னு நம்மளாம் கஷ்டப்பட்டு சாவறதுங்கிறது சார். கர்நாடகாரன் என்னைக்கு சார் கொடுத்துருக்கான்? அவன் என்னைக்குமே கொடுக்க மாட்டான் சார். இன்னைக்கு இல்லைங்க. சரி, அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எடுக்கவே வேணாம், அவனையே நம்ப வேணாங்கிற. அவனை எதுக்கு? நீங்க என்ன மாற்று அதுக்கு? அந்த மாற்றுக்கு தான் நீர்க்கடுப்பு பாசனத்துல நம்ம இது பண்ணி. என்னய்யா, நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க, இந்த மாதிரி தான் சொல்லாதீங்க. ஐயோ, உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம பூத்தி அதுல ஒரு விவசாயம் இதெல்லாம் பண்ணி. ஒரு டெக்னாலஜியா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வரப்போகிற காலங்களில் நம்ம வந்து அரிசி சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ப்ரெட்டு ஜாமு அந்த மாதிரி. இப்போ கூட ஆதவர்ஜுனை பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தைங்களும் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவர் ப்ரெட்டு சாப்பிட்றாரு. இது வந்து ஒரு முன்னோடியாக மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது. நாளைய காலத்தில் இந்த ப்ரெட்டும் இல்லாமல் போயிடும். அப்போ 2 மாத்திரை, காலையில் ஒரு மாத்திரை பசி போயிடும், மத்தியானம் ஒரு மாத்திரை பசி போயிடும், அப்புறம் நைட்டு ஒரு மாத்திரை பசி போயிடும். ஆமாம், மாத்திரை கண்டுபிடிச்சி போட்டுட்டா பசி இல்லாத ஒரு உலகத்தில் எதுக்கு சார்? சார் மாத்திரையை கண்டுபிடிச்சி போட்டால் எதுக்கு? விவசாயம் பண்ணால் தானே சார் அவங்கள்ட்ட தண்ணிக்கு நிற்கணும். பிடிச்சிருக்க சாப்பிட்றாரு, இதுல என்ன சார் முன்னோடி அப்படின்றீங்க? அவருக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்னா அப்போ அந்த மாணவர்களோட உட்காந்து சாப்பிட்றப்ப தனித்துவமாக சாப்பிட்றது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்போ மோசமாக இருக்குது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றவங்க நோக்கத்துக்கு தான் சாப்பிட்றாங்களா? அப்போ ஆதவர்ஜுனா மக்கள் சாப்பிட்றதோட சாப்பாடை சாப்பிட மாட்டாரா? அப்போ அந்த சாப்பாட்டில் என்ன இருக்குது? ரொம்ப கேவலமாக இருக்கா அந்த சாப்பாடு? அந்த மாணவர்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப கேவலமான சாப்பாடாக இருக்குமா சார்? அதனால தான் அதை அவர் சாப்பிட்லையோ? அப்படிலாம் இல்லை சார். அமைச்சர் வந்து அம்மா உணவகங்கள்ல சூப்பரைஸ் பண்ணாரு முந்தா நாள். ஆமா, அவர் சூப்பரைஸ் பண்ணும்போது தோசை சாப்பிட்றாரு. தோசை சாப்பிட்டாரு. அம்மா உணவகத்துல ஏது சார் தோசை? அதுதான் கேள்வி. அம்மா உணவகத்துல ஏது தோசை? அப்ப இவருக்காக ஸ்பெஷலா தோசை போட்டு கொடுத்துருக்காங்க, அவர் சாப்பிட்டுருக்காரு. சார் இவருக்காக தோசை போடல, அங்க ஏதோ தோசை கல்ல வச்சு தனியா தோசை போட்டு கொடுத்தது மாதிரி சொல்றீங்க. அப்படியே கிடையாது, வெளி கடையில இருந்து வாங்கிட்டு வந்து இங்க தோசையை வச்சு இங்க திங்கிறாங்க. ஆமா, நீங்க சார் இவங்க பண்ற கூத்தெல்லாம் ஷூட்டிங்காவே ஃபீல் பண்றாங்க சார். ஷூட்டிங்னு பாத்தீங்கல்ல? யாரு முதலமைச்சர்? இவர் முதலமைச்சர். எங்கேயாவது முதலமைச்சர் இப்படி பண்ணுவாங்களா சார்? அந்த படத்திலே இந்த இடத்துல ஈ உட்காந்துருக்கு, அப்படி தடை விடுறாரு அந்த ஈய. அதை நீங்க போய் தப்பா நினைக்கிறீங்க.
ஐயோ கொசுவா உட்காந்துருக்கு. நான் கூட யாரோ முத்தம் கொடுத்ததோட சிகப்பு அந்த லிப்ஸ்டிக்கோட கரை ஒட்டிருச்சு, ஆமா. அதை தான் தொடச்சாரு உங்க அப்படின்னு தாடி நான் மாதிரி அப்படி நினைச்சிட்டேன் சார். அவருக்கு உங்க தாடி மாதிரி தாடி வச்சிருக்காரு. அந்த தாடியில போய் யாரு முத்தம் கொடுக்க போறா சார்? என்ன சாரு மோரு? நீங்க அப்படி நினைக்காதீங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அவருக்கு இப்ப வந்து வயசு 52 முடிஞ்சு 53. ஆமா. ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்காரு? பையமா இருக்காரு. இதே எனக்கு என்ன தெரியுமா வயசு? 49 முடிஞ்சு 50. அவரை விட 2 வயசு இளமையான ஆளு. ஆனா என்னைய பாக்குறதுக்கு 70 வயசு மாதிரி தெரியல சார். மண்டையில மயிரில் இல்ல, அதான் தோப்பா வைக்கல இல்ல. அதான் அவருக்கு இருக்கு, எனக்கு இல்ல. ஆனா ஒரே விஷயம் சார், மயிர் இல்லைங்கிறதுக்காக நான் கவலைப்படுறதுக்கு இல்லை. இப்ப அவர்கிட்ட இருக்கிறது உண்மையா பொய்யா? சீரியஸா அந்த முடி வந்து ஒட்டி வச்ச முடியா இல்ல நட்டு வச்ச முடியா அப்படிங்கிறது அதை செய்யணும் சார். அது தெரிஞ்சுக்கணும் சார். அவர் ஃபிட்னஸ்ல இருக்காரு, நீங்க ஃபிட்னஸ்ல இருக்கீங்களா? அவர் ஃபிட்னஸ்ல இருக்காராம் சார். ஆமா, அவர் டயட் ஃபுட் சாப்பிடுறாரு, கரெக்டான உணவு எடுத்துக்கிறாரு, உடற்பயிற்சி செய்யறாரு. நீங்க பண்றீங்களா அத? ஆமா சார், கண்டிப்பா அதெல்லாம் உண்மை சார். அப்படி இருந்தா யாரா இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கலாம், ஈவன் மக்கள் கூட. ஆமா கண்டிப்பா சார், இதெல்லாம் உண்மை சார். இப்படி பண்ணணும் சார். ஆமா, இதெல்லாம் இல்லாம கண்ட நேரத்துக்கு ஜங்க் ஃபுட்டு நேர நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா வரதான் செய்யும். இரவுக்கான உடற்பயிற்சியை சரியா செய்யறதா நான் கேள்விப்பட்டேன் சார். ஆமா, அதுக்கு தான் பக்கத்து வீடு வாங்கி கொடுத்தாரோ? பக்கத்துல வீடு வாங்கி கொடுத்தாரா? ஆமா சார், நான் சொல்றது அவரு ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு புல்லப்ஸ் பண்றது மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்ல வரேன் சார். பக்கத்துல வீடு வாங்கி கொடுக்கறதுக்கும் உடல் பயிற்சி செய்யறதுக்கும் என்ன சார் இது? என்ன ஏதோ லிங்க் தப்பா போதே, என்ன சொல்றது? என்ன கதறது? ஓப்பனா சொல்லுங்க. என்னத்த ஓப்பனா ஏதோ சொல்றீங்களே, பக்கத்துல ஏதோ வீடு வாங்கி குடி வந்திருக்காங்க ஒரு மேடம். ஓ, யாரா இருந்தா நமக்கு என்ன சார்? நமக்கு போய் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. என்னங்க சார்? வடம் போனான்னா இடம் போனான்னா நம்மளை கடிக்காம போதான்னு பாருங்க சார். கடிச்சா கூட வலிக்காது சார். நம்மளாம் சொரணை கட்டு போயிருக்கோம். நான் அப்படி இல்லை, நான் சொரணையோட தான் இருக்கேன் சார். நான் சொரணை கட்டு போய் இல்லை சார். போங்க சார். ஆமா, திமுகவில் இருக்கிறவங்க பாத்தீங்கல்ல, திட்டுனி உடனே வெளியில ஓடிவிட்டாங்க. நின்னு என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல சார். கேட்டா சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு அந்த சபாநாயகர். ஒரு வாரம் சஸ்பெண்ட் அப்படின்பாரு. அப்புறம் ஒரு வாரம் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஓஹோ, அதுக்காக தான். ஸோ வெக்கமான சூடு சொரணை இதெல்லாம் இல்லாம தான் சட்டமன்றத்துல சபாநாயகர் முன்னாலும் நம்ம உட்கார்ந்துருக்கணும். ஆமா. ஸோ அரசியல்வாதிகள்னாவே பொதுவா அவர் பேசும்போது அதை வந்து வெளியில போயிட்டாங்க அவங்க. ஏன் நின்று ஆன்சர் பண்ணல? ஆன்சர் பண்ண விட மாட்டாங்கம்மா. ஏன்னா கடைசியா வாய்ப்பு கொடுக்கறதா சொன்னாங்க. அதெல்லாம் கடைசியா பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எல்லா அரசும் சொல்லக்கூடியதுதான். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏமா கொட்டின வார்த்தை கொட்டினதானம்மா, திரும்ப அள்ள முடியுமா? இப்போ விஜய் அவர்களை பற்றி தவறான ஒரு வார்த்தையை நானோ அல்லது இவரோ பேசிட்டோன்னு வச்சுக்கோ, பேசுனது தானே. அதுக்கப்புறம் சாரி மோரு அப்படின்னா சரியா போயிடுமா? அதெல்லாம் தப்புடா சார். இவர் சொல்லுவார் சார், இவர் சாரி வந்து இவர் சொன்னார்ல சார், மேடைக்கு மேடை போய் சார் ஸ்டாலின் அப்படின்லாம் பேசிட்டு தானே போய் சால்வை போட்டாரு. சால்வை போடுற அளவுக்கு அந்த வீடு பூந்து அவங்களே திட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ளாரே பூந்து சால்வை போட்டு அவங்கள கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல சார். இந்த தைரியம் எந்த திமுக காரனுக்காவது இருக்குது? இது நல்ல தைரியமா சார், இல்ல தரங்கட்ட செயலா சார்? நல்லதுதாங்க. அதை போய் பாத்தீங்களா, இதெல்லாம் நல்லதுன்னு நம்ம ஊரு நாடு அனுசரிச்சு போறதா அரசியல். அவர் யாரையும் எதிர்க்கல, பகச்சிக்கல, அவர் எல்லாரையும் ஈக்குவலா கொண்டு போறாரு. அததான் அவரு எல்லாரையும் ஈக்குவலா கொண்டு போறதுக்குன்னா ஏன் எதிர்கட்சியை குற்றம் சாடி உங்களோட திறமைய சொல்லி எதிர்க்கிறாரு சொல்றாரு? அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க? எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க டிவிகே மேல. சரி, இதுக்கு முன்னால வருஷம் போச்சு இல்லையா, அதுல கரண்ட் கட்டாச்சா இல்லையா? சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, கடந்த ஆட்சியில வந்து மின்வெட்டுகள் நிறைய ஏற்பட்டுச்சு, ஏன்னா இவங்க அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. மக்கள் போராடினாங்களா? கரண்ட் இல்லன்னு சென்ற வருஷம் மக்கள் போராடினாங்களா? சென்ற ஆட்சியில போராடினாங்களா? 25,000 பணியாளர்கள் குறைவா இருக்கான் ஈபில. 25,000 பணியாளர்கள் குறைவா இருக்கு. அதனாலதான் அங்க மின்சார தட்டுப்பாடுகள் ஏற்படுதுங்கிறாரு. மின்சாரம் தட்டுப்படுறதுக்கும் பணியாளர்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? மின்சாரம் வாங்கி வந்ததுன்னா அது மின்சாரம் டிராவல் ஆக போகுது. உங்களுக்கு பணி சார் என்ன சார் இது? ஊழியர் தட்டுப்பாட்டுக்கும் இதுக்கும் என்ன சார் இது? எனக்கு புரியல.
ஆமா சார், தப்பா தெரியலையா சார்? எது சார் கேட்டதுக்கு பதில் சொல்லாம கண்டதுக்கு பதில் சொல்றானுங்க சார். கேட்குற கேள்விக்கு இப்ப ஆதவர்ஜுன் கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்களேன், வராது, வேற ஒண்ணு வரும். ஆமா அவர் யாரு சார், அவர் உங்களுக்கு தெரியாது. தெரியாது. அவர் டைட்டா அவர் ஃபேஸை நல்லா க்ளோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் எப்படி மனுஷன் வந்து குரங்குலேருந்து மனுஷனா மாறினாங்கிறதுக்கு அவர் ஃபேஸை டைட்டா வச்சா பார்த்தா தெரியும் சார். ஆமான்னு ஒத்துக்கணும், அப்படி இருக்கும் சார். ஆமா சீரியஸா. புதிய ஏன் அவர் கண்டுபிடிப்பா? ஃபேஸ் மட்டும் தான் அப்படி உங்க கண்ணுக்கு தெரியுதா? இல்ல இல்ல மத்தவங்க இல்ல, face இப்ப ல நீங்களும் குரங்குல இருந்து தான் பிறந்தீங்க, நானும் குரங்குல இருந்து தான் பிறந்தேன். ஆனா ஒற்றுமையா ஒத்து போறதுங்கிறது அவரது ஒத்து போகுதுங்கிறது அந்த உருவமும் அது எல்லாமே ஒத்து போகுது சார். இப்போ நீங்களாம் ஒத்து போறீங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆமா அவர் face அதுவும் ஒத்து போடும் சார். இதெல்லாம் வந்து ஒத்து போறது மாதிரியா இருக்கு. ஆமா இப்படி முறுக்கி சிங்கம் மாதிரி இருந்ததுன்னா இது சிங்கமா குரங்கான்னு கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல சார். அது மாதிரி அவர் எந்த அடிப்படையில வச்சு அவர் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? அதுதான் அந்த நான் பார்த்த குரங்குக்கும் இவர் குரங்குல இருந்து வந்திருக்காருங்கிறதுக்கும் ரெண்டு ரிசல்ட்ஸ் ஒன்னா ஒத்து போகுதுமா, அதனால சொல்றேன். நான் வந்து இப்ப முதல்வர குரங்குன்னு சொன்னேன்னா இல்லையே, முதல்வர் குரங்கு இல்ல. அது வந்து என்ன சொல்ற, அப்பதான் நீங்களும் குரங்கு தானே? நீங்களும் அததான் சொல்றேன். நானும் தான். நாம எல்லாருமே டாவின்சி ஆர்ஜன் வந்து குரங்கு. ஆர்ஜன் வந்து குறந்து தானே. நமக்கு வந்து வாள் இல்ல. ஆமா நீங்க தாவேகாவில் இருக்கிறவங்களுக்கு வாள் இல்லைங்கிறது தான் பிரச்சனை. ஆமா ஆனா நம்ம எல்லாமே குரங்கு தான். ஆமா நம்ம ஒரு காலத்துல குரங்கா இருந்து இப்போ பரிணாம வளர்ச்சி அடைச்சு இந்த வரட்டு வந்திருக்கோம். இதுல ஏதாவது தப்பா சொல்றோமா என்ன? விஜய குரங்குன்னு நான் சொல்லிட்டேன்னு ஏதாவது சொன்னா அது தப்பா என்ன? தப்புதாங்க. தப்புதான். உங்க மேல வழக்கு போட்டுருவாங்க சார். எப்படி சார் மனிதர்கள் எப்படி சார் வழக்கு போட முடியும்? டாவின்சியோட கொள்கை என்ன சார்? கண்டுபிடிப்பு என்ன சார்? பரிணாம வளர்ச்சி என்ன சார்? இப்ப முதல்வர் நான் குரங்கு அப்படின்னா அது உண்மைதானே சார்? அவரு ஒரு குரங்கு தானே, மனித குரங்கு. மனிதன் அவர் குரங்கா இருக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தாரு? இப்ப குரங்கு சார். அப்ப என்னன்னு அவர்களும் குரங்கு தான். ஆமா அவருக்கு மண்டையில மயிர் இருக்கு, எனக்கு மண்டையில மூளை கூட இல்ல அப்படிங்கிறது மாதிரி ஒரு குரங்கு. அப்படித்தானே சார்? என்னங்க சார் இப்படின்னா என்ன தேவை பேசுங்க சார். இப்போ நீங்க விஜய் சொன்னீங்க எப்படி உட்கார்ந்துருக்காரு, உம்மன் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூங்கலாம் செஞ்சிருக்காரு? ஆமா. ஏன் அதை மட்டும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல மாட்டாங்க? அவங்களும் வந்து அந்த மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்திருக்குல்ல, பண்ணிருக்காங்கல்ல. அதான் சொல்றேன். இவரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்க, அவங்களே சொல்லுங்க. அதான் அங்கிட்டு எல்லா ரெண்டு தரப்பும் ஐயோ எல்லாருமே குரங்குன்னு தான் சொல்றேன். எல்லாருமே குரங்குன்னு தான் சொல்றேன். நான் யாரையுமே குரங்கு இல்லைன்னு சொல்லலையே. எல்லாருமே குரங்கு தானே. நீங்க குரங்கு, நான் குரங்கு, எல்லாருமே குரங்கு தானே. குரங்கு பத்தி சொல்லல. அவர் சொன்னீங்க இப்படி உட்கார்ந்து இருக்காரு, என்னமோ பைல்ஸ் வந்துச்சு அப்படின்னு நீங்களா ஒரு கதை இது பண்றீங்க. ஐயோ இல்லங்க, இவர் உட்கார்ந்து இருக்கிறது இவர் காலையில இது போயிட்டு வந்துட்டாருங்கிறது மாதிரி இவரு தெரியல. உதயநிதியை பாக்குறப்ப அப்படி தெரியல. அவர் காலையில எந்திரிச்சு கரெக்டா போயிட்டு வந்தது மாதிரிதான் தெரியுது. இவர் காலையில போகாம டாய்லெட் போகாம வந்து இங்க உட்காந்துட்டு சார் பள்ளிக்கூடத்துல சார் உண்மை சார், நான் பொய்யெல்லாம் சொல்ல சார் சீரியஸா சார், நான் ஜோக் சொல்ல சார். பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒரு போட்டோ, இவரோட போட்டோவை வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா அந்த போட்டோவிலையும் இப்படி முக்கிட்டு இருக்காரு சார். ஏன் முக்குறாருன்னு நமக்கு அந்த போட்டோவை அதிகாரப்பூர்வமான போட்டோன்னு வேற கொடுத்துருக்கானுங்க. அதான் சார் எனக்கு புரியல. இது பள்ளிக்கூடத்துல நான் பார்த்தது வரைக்கும் அது எதுக்கு தாடி வச்சிருக்காரு? அவர் தான் நல்லா ஷேவ் பண்ணி நல்ல ஆளு நல்லா திரைப்படத்துக்கு முன்னால விருப்பம் சார். நீங்க ஏன் தாடி ஷேவ் பண்ணி அதை பண்ணி அப்படி எல்லாம் இது முதலமைச்சர் அவங்க இஷ்டம் எல்லாம் இங்க சொல்லக்கூடாது. அவரு முதலமைச்சர், நீங்க வேணா தனிப்பட்ட நபர் சொல்லிக்கலாம். அதெல்லாம் இங்க பாரு, அவரு முதலமைச்சர், அவரை நாங்க அழகா பார்க்கணும், அருமையா பார்க்கணும் அப்படின்னு நாங்க மக்கள் மன்னன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி மன்னன் மாதிரி அவரு தாடி வச்சிருக்காரு சார். நான் சொல்றது என்னன்னா, இப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க சார். நம்ம பிரதமர் மோடி இருக்காருல்ல, அவரு தாடி இல்லாம பார்த்தா அவர் மோடியா தெரியுமா? பேடியா தெரியும். அதனாலதான் தாடி வச்சா பிரதமர் ஆயிரலாம். அந்த இதுதான் இப்ப ஒரு மூவ்மெண்ட். நீங்க அந்த பழைய தாடி வச்சு இப்போ இயக்குனரா ஆயிருக்கீங்க. ஐயோ நான் வந்து விஜய பத்தி சொல்லிட்டு இருக்கேன். விஜய் ஏன் தாடி வச்சிருக்காரு அப்படின்னா, எவ்வளோ விஷயம் இருக்கும் போது விஜய் ஏன் தாடி வச்சாரு, விஜய் ஏன் அப்படி உட்கார்ந்துருக்காருன்னு ஏன் பேசுனீங்க? வேற கதையை பேசுங்க, நடக்கிற விஷயத்த பேசுங்க. பாத்தீங்களா சார், உங்களுக்கு தெரியல. அவரை காட்டினா மட்டும்தான் உலகத்துல இத்தனை வருஷம் சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 80 ஸ்டாலின் கூட தான் சினிமால நடிச்சிருக்காரு, அப்படி பண்ணிருக்காரு, இப்படி பண்ணிருக்காரு. இந்த பொண்ணு வந்து விஜய்க்கு இது சார்
நம்ம சொல்றோம் இல்ல நடுநிலையாளர். நடுநிலையாளரா அப்படி தெரியல சார். எனக்கு தெரிஞ்சு இந்த 47 சுதந்திரம் பெற்று இன்னைக்கு 80 வருட காலங்கள் ஆயிருக்கு. இந்த 80 வருட காலங்களில் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு காந்திய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு பொம்மை மாதிரி காட்டினாங்க, ஒரு ஒன்று கூடி காட்டினாங்கன்னு ஏதாவது இருந்திருக்கு? ஒரு சுபாஷ் சந்திர போஸை காட்டியிருக்காங்க, ஒரு அம்பேத்கரை காட்டியிருக்காங்க, ஏன் இவரை காட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் விட இவங்க பெரியவர், இவர் பெரியவரா இருக்காரு. அவங்க எல்லாம் 200 கோடி சம்பளம் வாங்கல, இவர் தான் 200 கோடி. அதனால இன்னைக்கு வந்து காந்தியை விட பெரிய ஆள் யார் சார்? விஜய் தான். விஜய் தான். அதைத்தான் சொல்றேன் நான். இவர் பெரிய ஆள் தான், நீங்க சொல்றது மாதிரி பெரிய ஆள் தான். ஆனா என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஏன் உம்முன்னு உட்கார்ந்து இருந்தாருன்னா ஒன்னும் புரியல. அது நீங்க அவர்கிட்ட போய் டைரக்டா கேளுங்க. இவ்வளவு மூச்சு புடிச்சு பேசுறதுக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க. அதான் அவர்கிட்ட கேக்குறாங்களே, வாயை திறந்த சார் அப்படின்னு. ஆனா வாயை திறந்தாரு, இப்ப வாயை உண்மையிலும் படிச்சாரு. அதான் ஃபயர் மாதிரி படபடன்னு வெடிச்சாரு. படிச்சாரு சார். ஏன்னா பிள்ளையெல்லாம் அதான் ஃபயர் மாதிரி படிச்சாரு அப்படிங்க. அதான் ஃபயர் பிளாஸ்ட் எல்லாம் சார். இவங்கெல்லாம் வேற லெவல் சார், சீரியஸா. அவர் அப்படிதான் பேசுவார். பார்த்து தானே படிச்சாரு, கேட்குற கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியுதுன்னா முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியாது, அவர் பார்த்து தான் படிப்பார். ஏன்னா இப்போ நெல்சன் படத்தில் நடிச்சார், நெல்சன் டைலாக் தான் இவர் படிப்பார். இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிச்சார், லோகேஷ் எழுதுவான் இவர் படிப்பார். அப்போ அட்லியில் சார் அந்த பதவி ஏற்ப ஒரு பயங்கரமா வசனம் பேசி இதுனால அது அட்லி எழுதி கொடுத்த டைலாகாம். அதனாலதான் முடப்பாடம் பண்ணி டக 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 டகன்னு நடிச்சாராம் சொல்றாங்க சார். அவரு வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அவரு கேட்கிற கேள்விக்கு உடனே பதில் சொன்னார், பதில் சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனா முன்னாடி எப்படின்னா ஆகன்னு ஒண்ணு போட்டு அடுத்தாப்புல பேசுவார். இப்ப இந்த ஆகவை கட் பண்ணிட்டார். ஆனா அவர் யோசிச்சு அவர் சிந்திச்சு அவரு தான் சொல்றாரு. அடுத்தவன்கிட்ட கடை வாங்கி பேசல, புரியுதுங்களா? அடுத்தவன் அறிவை எடுத்து பேசல, அவர் அறிவுக்கு தான் இது பேசிருக்காரு. அப்படித்தானே சார்? ஆமா. நான் வந்து பொய் சொல்ல இல்ல. ஆராய்ச்சி பண்ணி ஸ்டாலின் வந்து நீண்ட நெடுங்காலம் பாலிடிக்ஸ்ல இருக்காருமா, அவர் பேசலாம். தம்பி வந்து இப்பதான் வந்திருக்காரு முதலமைச்சரா. அதனால காலங்கள் கொஞ்சம் அவரும் போக போக இந்த முதல் சட்டமன்றம், 2வது சட்டமன்றம், இந்த தொடர் முடிஞ்ச அடுத்த தொடர் வரும்போது கூட இன்னும் பேசலாம். ஆனால் என்னன்னா யாரையும் பழிச்சு பேசக்கூடாது. ஒரு சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் வேணும்னா நான் பழைய சட்டமன்றத்தில் பணத்தை கட்டி நான் வாங்கி தர்றேன் அந்த கேசட்டு, முதலமைச்சருடைய நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தை பாருங்க. யாருமே இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. எல்லாம் வந்து பதில் சொல்லுவாங்க, அது ஒரு நாகரிகமா இருக்கும். இந்த மாதிரி அநாகரிகமா எல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. நான் இல்லை, என்ன அநாகரிகம்? ஏமா ஒரு பொண்ணை வந்து 2 பேர் சேர்ந்து கற்பழிச்சான், அவன் வந்து டிவி கேட்காரான் அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லாம சொன்னாரு. உடனே சபாநாயகர் என்ன சொன்னாரு, நீங்க ஆதாரத்தோட சொல்லணும், யாரு என்ன எந்த இடம்னு சொல்லுங்கன்னு அவர் சொன்னாரு. அதனால அவர் பேர்களை எல்லாம் சொல்லி ஊரை சொல்லி கட்சியில இருந்த பொறுப்பை சொல்லி சொன்னாரு. அது எப்படி தப்பாகும் சொல்லுங்க சார்? அதே சபாநாயகர் உடனே ஆதவர்ஜினா அங்கிட்டு கற்பழிப்பு சொல்றாங்கன்னு உடனே உங்க ஆட்சியில 2 வயசு குழந்தைய கற்பழிக்கலன்னு இவர் பேசினாரு. அப்படி ஒரு நியூஸே கிடையாது. 2 வயசுல குழந்தை கற்பழிக்கப்படல. இந்த 3 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொன்னு புதர்ல தூக்கி போட்ட சம்பவம் திமுக ஆட்சியில 2 வயசு குழந்தைக்கு அப்படி நடக்கல. நடக்காத ஒரு விஷயத்த திருச்சி பேசுறதுனாலதான் சபாநாயகர் நிப்பாட்டுங்க, எவிடன்ஸோட பேசுங்க அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு சொன்னார். அதான் சார், எதையும் எவிடன்ஸோட பேசுறதுல. அதாவது இப்ப வந்து சேலத்துல என்னாச்சுன்னா பொள்ளாச்சி சமாச்சாரம் மாதிரி ஒருத்தன் 50 பெண்களை ரேப் பண்ணி போட்டோ எடுத்து மிரட்டி இருக்கான். அது வந்து எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியில தானே நடந்திருக்கு. அதெல்லாம் தப்புன்னு சொல்லாதீங்க சார். ஒரு மனிதன் ஒரு 50 பெண்களோட சந்தோஷமா இருந்திருக்கான். ஆமா, அப்படி பார்க்கணும் சார். அந்த நிகழ்வுகளை அப்படி பார்க்கணும். நீங்க அப்படியும் பார்க்கலாம். அப்ப அவன் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கணும் சார். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லாதீங்க, அவன் தப்பு பண்ண பாயிண்ட் ஆஃப்ல பாருங்க அப்படின்னு பாங்க. அப்ப அவன் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தா எவ்வளவு இன்பத்தை அவன் அடைஞ்சிருக்கான்னு தானே சார் அர்த்தம். அது எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பண்றதுக்கு முன்னால தெரியாதா சார்? சார் அவங்களும் அவங்களோட சேர்ந்து தானே சார் என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்ப கணவன் மனைவி முதல்ல ஒரு ரூமுக்குள்ளார போனாங்கன்னா கணவன் மட்டுமா இன்பத்தை அனுபவிக்கிறான், மனைவியும் அனுபவிக்கிறாங்கல்ல. உண்டா இல்லையா சார்? பழமொழி சொல்லுவானு, ஊசியில நூலை கோர்க்கணும்னா ஊசி ஆடாம இருந்தா தானே நூலே கோர்க்க. கண்டிப்பா சார், உண்மை சார். ஆமா, நீங்க பெர்ஃபெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார்.
இல்லங்க, ஆமா 50 ஆடாம இருந்தது. இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. இதெல்லாம் தப்பு தாங்க. பெண்களுக்கு ஆண்கள் டார்ச்சர் பண்றதை ஏத்துக்க முடியாது. அவங்க ஒரு தாயா பார்க்கணும், ஒரு குழந்தையா பார்க்கணுமே தவிர. சார் முன் ஏன் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அவங்கள ஏன் சார் சிறையில தூக்கி போட்டு நடத்தலாம் விஷயங்கள்லாம் ஏன் சார் 50 ஒருத்தன் பண்றது வரைக்கும் 5 பண்றப்பவே கண்டுபிடிக்க வேண்டியதானே சார் அரசாங்கம்? 50 பண்றது வரைக்கும் எதுக்கு சார் காத்துக்கிட்டு இருந்தாங்க? அவன் தான் சரக்கு சப்ளை பண்றான்ல. ஓ, அப்ப சரக்கு நிப்பாட்டினா எல்லாம் நின்றுல சார்? ஏன் சரக்கு நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க? விஜய் பண்ணுவார். விஜய் எப்ப சார் பண்ணுவாரு? அவங்க ஆட்சியில ஏன் சார், நிப்பாட்டலன்னு இதுக்காக விஜய் தண்ணி அடிக்க நிப்பாட்டிடுவாரா இல்ல தமிழ்நாட்டுக்கு தண்ணி போறது நிப்பாட்டுவாரா? அதை நான் கேக்குறேன். விஜய் பண்ணுவாருன்னா எப்படி நிப்பாட்டுவாரு? விஜய் தண்ணி அடிக்காம நீங்க தண்ணி அடிக்காம இருக்க முடியுமா? நான் தண்ணி அடிக்க தண்ணிங்கிறது எல்லாரும் தண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும். சாதம் சாப்பிடுறோம், தண்ணி சாப்பிடுறோம். இதை போய் தண்ணின்னு எதுக்கு? அவர் விஜய் மாத்திரம் தண்ணி. ஓ, விஜயும் அப்ப தண்ணி அடிப்பாரு. ஆமாங்க சார். சொல்றீங்க என்னங்க சார் நீங்க? ஆமா, புரியலங்க. அவர் என்ன சார், விஜயும் சாப்பிட்டா தண்ணி தான் சார் குடிச்சாகணும். சரி, ஆமா சார், விஜயும் சாப்பிட்டா தண்ணி தான் சார் குடிச்சாகணும். எல்லாம் டபுள் மீனிங்காவே டபுள் பேசுறீங்க. மீனிங்கா சார்? கரெக்டா தானே சொல்றேன். கரெக்டா சாப்பிட்டா எவன் சார் தண்ணி குடிக்காம இருப்பான்? எல்லாம் தான். எல்லாம் தானே தண்ணி குடிப்பான். அது முதலமைச்சரா இருந்தாருன்னா கடைக்கோடி ஆயாவோட மகனா இருந்தாரு. ஆயா மகன் கடைக்கோடி ஆயா மகனுக்கு கடைக்கோடியில இருக்க ஒரு டபேதார்னு சொல்லுங்களேன். அதான் சார், சிஎம் உடைய டபேதார் சார். சிஎம்க்கு ஆலோசகரா ஜெகதீஷ் பழனிசாமி வந்துட்டாரு. ஆமா சார். அவர் யார் சார்? அவர் சார், இவரு போட வேண்டியதை அவர் போடுவார். ஆமா, கையெழுத்து சார். நான் அதை சொல்றேன். கையெழுத்தை இவர் போட வேண்டியதை அவர் போடுவார். அப்படி இவர் மேடையிலே சொல்லியிருக்காரு சார். நான் செய்யறதெல்லாம் என்னோட அட்மினா இருந்து அவர் செய்வார்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அந்த அட்மின் இருக்காரு சார். அவர் எந்த ஊருக்காரு? அவர் எந்த ஊர்ல தெரியல சார். ஆனா இன்னைக்கு வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டாரு. ஆமாங்க சார். அது சிவகுமார் நடிகர் ஐயா சிவகுமார் இருக்காரு இல்லையா, அவருக்கு சொந்தக்கார பையனா. ஆமா, ஆரம்பம் அங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவரும் பாப்பா அந்த கவுண்டர். அதான் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஆமா, ஆனா நல்லா பண்றாங்க சார். நல்லா அவங்க எல்லாம் நல்லா பண்றாங்களோ இல்லையா, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க 2 பேரும். நாங்க என்ன பண்றோம் சார்? நம்ம ஏதாவது பண்றோம் சார்? ஏதாவது பண்ணாதான் சார் உருப்பிருப்போங்க. நான் உருப்பிருப்பேன்ல சார். ஆமா, நம்ம எங்கேயுமே பண்ண விடுமே. இந்த சிம்பு வரைக்கும் சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தை பண்ண விடல சார். ஆமா, நம்மளை எது பண்ணாலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, இதை முடிச்சது அடுத்து. நேயர்களே, இது போன்ற நிறைய நேர்காணல்கள் பெற மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க என்ன வீடியோஸ் போடுறோமோ அது எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காம எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி சார். நன்றி.